நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஜாதியினால் உங்கள் திருமணத்தில் நடந்த கசப்பான அனுபவங்கள் அல்லது சமூகம் முழுக்க ஜாதியின் பெயரால் திருமணம் மாறி கல்யாணம் சாதி மாறி கல்யாணம் பண்றப்போ என்னென்ன தண்டனைகள் கொடுக்கப்படுது இந்த சமூகத்துல? நான் இருக்கக்கூடிய எனது பகுதியிலேயே என்னோட கிராமத்தில் நான் 5th படிச்சுட்டு இருக்கும்போது என்னுடைய சமூகத்தை சார்ந்த ஒரு அண்ணன் வந்து அந்த உயர்தர பொண்ணை காதலிச்சிட்டார் அப்படிங்கிறதுக்காக அவங்க திருமணம் நடக்க போகுது, எல்லாரும் சேர்ந்து நாட்டாமைகள்லாம் இருப்பாங்கள்ல, அவங்களாம் திருமணம் பண்ணி வைக்கிறோன்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. அவங்க மேலே நம்பிக்கை இல்லாமல் நம்மளை ஏதாவது பண்ணிடுவாங்கன்னு அவங்க அந்த அண்ணனும் அந்த உயர் சாதியை சார்ந்த அந்த அக்காவும் பக்கத்து ஊருக்கு போயிருக்காங்க, பாதுகாப்பாக போயிட்டாங்க. ஆனாலும் அவங்கள வரவழைச்சி நாங்கள் திருமணம் செய்கிறோன்னு சொல்லி அழைச்சி கொண்டு வந்து பஸ் நிறுத்தத்தில் ஒரு அரச மரத்தில் கட்டி வச்சு அந்த அண்ணனை மட்டும் செருப்பால் அடித்து அவ்வளோ பேர் பார்க்க செருப்பால் அடித்து அவங்கள வந்து பிரித்து கொண்டு போயிட்டாங்க, அந்த பொண்ணை பிரித்து கொண்டு போயிட்டாங்க. அது வந்து அவங்க அந்த பையனோட அந்த அண்ணனோட வீட்டுக்கிட்டே பார்த்தீங்கன்னா தெருவுக்குள்ளே ஒரு புளியாமத்தடியில் வச்சு சாணியை கரைச்சி ஊற்றி அடித்தாங்க. நான் அந்த ஸ்கூலுக்கு போகிறப்ப நான் அந்த இன்சிடெண்ட்டை பார்த்துட்டு இந்த மாதிரி அந்த அண்ணன் பேர் அந்த இடத்துல நான் சொல்ல விரும்பலை, ஏன்னா அந்த சம்பவத்தை சொல்லணும்னு எனக்கு தைரியம் வந்துச்சு, அந்த பேரை சொல்ல எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. அதை பார்க்கும்போது அந்த அண்ணனை வந்து சாணியை கரைச்சி ஊற்றி அந்த தெருவில் உள்ளவங்களாம் சுற்றி நின்று அடித்தாங்க. அப்போ எனக்கு தைரியம் இல்லை, சின்ன குழந்தையா இருந்தாலும் எனக்கு தைரியம் இல்லை. அந்த அண்ணனை அடித்தது மட்டும் இல்லாமல் 3 நாள் மறைத்து வைத்திருந்து அவரை கொலையும் செய்து தெருவில் ஒரு ஆத்தை கடந்து ஒரு வேப்ப மரத்தில் போய் தொங்க விட்டு தற்கொலை செஞ்சுக்கிட்டாரு. அந்த பொண்ணை வந்து அந்த பொண்ணை வேணான்னு சொல்லிட்டு தெரியாமல் தான் அந்த பொண்ணோட பழகிட்டேன், அந்த பொண்ணு எனக்கு வேணான்னு சொல்லி அந்த பையனே தற்கொலை பண்ணிக்கிட்டான் அப்படின்னு சொல்லி அந்த அண்ணனை கொலை செஞ்சுட்டாங்க. அந்த அக்கா இப்போ பிரித்து வச்சுருந்தாங்க, ஆனால் அவங்க கல்யாணம் பண்ணி இன்றைக்கி குழந்தையோட அவங்க நல்லா இருக்காங்க. அந்த அண்ணன் மட்டும் அப்பாவியாக இறந்து போனார். இன்னும் எதுக்காக நான் வடுவா இருக்குது அப்படின்னு சொல்ல விரும்புகிறேன்னா, நான் வந்து எம்ஏ பிஎட் முடிச்சுட்டு ஆசிரியர் பயிற்சிக்காக நான் பள்ளிக்கூடம் போகும்போது அந்த அண்ணன் தொங்குனாருன்னு சொல்லக்கூடிய அந்த வேப்ப மரத்து ஆத்தாங்கரை கடந்து போகும்போது அந்த மரத்தை பார்க்கும்போது இந்த இடத்துல தானே அந்த அண்ணன் தொங்குனாரு, நாங்கள் ஓடி போய் பார்த்தோம். அறியாத அந்த வயசில் அந்த அண்ணன் தொங்குறாருன்னு சொல்லும்போது நாங்கள் போய் பார்த்தோம். அந்த இன்சிடென்ட்டை நான் அந்த ஸ்கூலுக்கு போகும்போது இந்த இடத்துல தானே அண்ணன் வந்து தொங்குனாருன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்னோட தாக்கமாகி எனக்கு அது மன ரீதியாக ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. காதலில் எங்கள் ஊரில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பையன் மேல் ஜாதி ஆனால் வேறு ஜாதி, அந்த பொண்ணு மேல் ஜாதி வேறு ஜாதி. இந்த ஜாதி ரொம்ப வன்மையான ஜாதிங்கிறதுனால அந்த பொண்ணுக்கு வந்து அந்த பையனுக்கு வந்து பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இவங்க ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் போயிட்டார். ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் வந்து ரொம்ப தாழ்த்தப்பட்ட ஜாதி. அவர் வந்து பையனை கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாரு. நான் வந்து ஏதாவது தீர்ப்பு சொன்னேன்னு சொன்னால் இதாகிடும், என் மேலே பெரிய பிரச்சனை வந்துடும், தயவுசெய்து அவங்க கொன்று விடுவாங்க, உங்கள் ஒப்பனை எவ்வளோ பையனை கொன்று விடுவாங்க, அதில் தயவுசெய்து இதில் தயவு ஒத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து விட்டாங்க. வேலை சார்ந்து. ஓ, அங்கிட்ட அவர் வாழ்க்கை போலீஸ்க்கே பிரச்சனை. ஆமாம், அவருக்கே பிரச்சனை. நானே பிரித்து விடுறேன்னு இவரே மறைமுகமாக இருந்து கிஞ்சி காலில் வந்து பிரித்து விட்டார் சார். இது ரொம்ப வேதனையான ஒரு சம்பவம். இந்த மாதிரி ஜாதிய ஒரு வன்கொடுமைகளுக்கு எதிராக அப்பொழுது நான் தைரியமாக வர்றதுக்கு எனக்கு பக்குவம் இல்லை, ஆனால் இப்பொழுது அந்த மாதிரி பிரச்சனைகளுக்காக நாங்கள் தோள் கொடுப்போம். அதுக்கு எங்கள் அனைத்து இந்திய ஜனநாயக மாத சங்கம் பக்க பலமாக இருக்குங்கிறதையும் நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன் சார். சரி, அவங்க பேசிட்டு இருக்கல இவர் கொஞ்சம் மூட் ஒரு மாதிரி என்ன ஓடிட்டு இருந்தது. அந்த மாதிரி கதைகள் வந்து எங்கள் பக்கங்களில் கிராமங்களில் நிறையா நடக்கிறது உண்டு. ஆனால் அது வந்து இந்த காலகட்டத்தில் இன்னமும் வந்து அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்குது. அது ஜனநாயக மாதவர் சங்கம் மட்டுமல்ல, சமூகமே சேர்ந்து போராடக்கூடிய ஒரு விஷயம், போராடணும். நம்ம தமிழ் சொசைட்டியில் சாதி மாறி திருமணம் செய்தால் என்னென்ன தண்டனைகள் கொடுக்கப்படுகிறது? நம்மள ஒரு மாதிரி ஏதோ ஒரு பெரிய குற்றம் பண்ண மாதிரி எல்லாரும் பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு வாட்டி என்ன பண்ணாங்க, எங்களை பார்த்து மற்ற இப்போ வர ஜென்ரேஷன் வந்துட்டு கெட்டு போயிடுவாங்க, இவங்க வந்துட்டு கல்யாணம் பண்ணி எவ்வளோ தைரியமாக கோயிலுக்கு வராங்க பாரு. அதாவது ஒரு 500 குடும்பம் இருக்கும் சார், அந்த சமூகத்தை சார்ந்தவங்க மட்டும்தான் இருப்பாங்க. அந்த 500 குடும்பத்தில் ஒரே ஒரு ஆள் வேறு மாட்டு சமூகம்னா நான் மட்டும்தான் இருப்பேன். அந்த 500 குடும்பமும் என் ஒரு ஆளை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. நான் வந்து என்ன சொல்கிறது, அந்த மற்ற இடத்துல எவ்வளோ தைரியமாக இருப்பேன், முற்போக்கு சிந்தனையெல்லாம் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் அந்த 500 குடும்பமும் என்னை பார்க்குற பார்வை இருக்க, சாதியத்தினுடைய எண்ணமே இல்லாத என்னுடைய மனதில் கூட அந்த ஒரு நிமிஷம் வந்து என்னுடைய சாதியை நினைக்க தூண்டக்கூடிய அளவிற்கு அவருடைய பார்வை இருக்கும். அங்கேயே தூக்கு மாட்டிக்கலாமான்ற மாதிரி கூட இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கௌரவமாக எல்லா விதத்துலையும் நம்மளால் கௌரவத்தை எட்டி பிடிக்க முடியுது. ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் இவ்வளோ ஜனங்க வந்து நம்மளை இப்படி பார்க்குறாங்களேன்ற ஒரு கவலை இருக்கும். இப்போ உங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சா?
2 ஆண் பிள்ளைங்கள். வீட்டில் ஸ்கூலில் வந்து என்ன பேர் என்ன ஜாதி சொல்லி சேர்த்துருக்கீங்க? அவங்க கம்யூனிட்டி தான். அது ஏன் அப்படி சொன்னீங்க? என்னோட உங்க ரத்தமும் பாதி இருக்குல்ல சார். அதுக்கு நாங்கள் திருமணம் ஆனோன்னு என் மனைவி கிட்ட கேட்டேன், உங்களுடைய மதத்தை அவங்களுடைய சாதியை போட்டுமா எங்கள் 2 பேருக்கும் நீங்கள் உங்களாட முடிஞ்சா, இந்த நீயானால முடிஞ்சா காதல் திருமணம் பண்ணவங்களுக்கு காலத்தில் இனிமேல் சாதி இல்லை என்பது சாதி மறுப்புக்கான காலத்தை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதை போடுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கோம். ஆனால் நீங்கள் தான் கொடுத்துறீங்களே காலம், என்ன சாதின்னு, பிசியா எம்பிசியா டிஎன்சியா? நீங்கள் ஃபில்அப் பண்ணாமல் இருக்க வேண்டியதானே? இல்லை சார், அதுக்கு பண்ணாமல் இருக்க முடியாது. யார் சொன்னா? ஏற்றுக்க மாட்டாங்க. அந்த அதுக்கு உதாரணம் நான் இருக்கேன். என் பொண்ணை நான் ஸ்கூல்ல சேர்த்தப்போ அப்ப நான் டைரக்டர் ஆகல, அப்ப நான் அசிஸ்டன்ட் டைரக்டர். அப்ப என்னோட குழந்தைய போய் நான் ஸ்கூல்ல சேர்க்கிறேன். அந்த ஒவ்வொரு ஸ்கூல்ல போகும்போதும் கொடுக்குற அப்ளிகேஷன்ல வந்து ஜாதி கேட்குறாங்க. நான் ஜாதி சொல்ல மாட்டேன், எனக்கு ஜாதி தேவையில்லை, என் குழந்தை ஜாதி சொல்லி வளரக்கூடாதுன்னு நான் சொல்றேன். எனக்கு இது மாதிரி 2-3 ஸ்கூல் மறுக்கப்பட்டது. சேர்க்க மாட்டாங்க, ஜாதி சொல்ல நாங்கள் சேர்க்க மாட்டேன் அனுப்பிச்சிட்டாங்க. என் பொண்டாட்டி வந்து இல்லை ஏதாவது சொல்லி சேர்த்துருங்க, பிள்ளை படிப்பில் போய் நீங்கள் விளையாடாதீங்க, உங்கள் முற்போக்கு சிந்தனைலாம் தூக்கி போட்டு எங்கள் பிள்ளையோட லைஃப்பை பாருங்கன்னு என் ஒய்ஃப் எனக்கு அட்வைஸ் பண்ணுறான். இல்லை நான் சேர்க்க மாட்டேன், அப்படி சேர்க்கறதா நீ சேர்த்துக்க, நான் வந்து அப்பான்னு கையெழுத்து போட மாட்டேன், எனக்கு ஜாதி சொல்லி போடுறது பிடிக்கலன்னு சொல்கிறேன். கடைசியில் ஒரு சின்ன ஸ்கூல் வந்து அப்போ தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அந்த ஸ்கூலில் போய் நான் அட்மினிஸ்ட்ரேட்டர் நேராக பேசுகிறேன், என் குழந்தைய நான் இங்கே படிக்க வைக்கணும், ஜாதி சொல்ல மாட்டேன், எதுவுமே சொல்ல மாட்டேன், பெயர் சொல்லுவேன், இந்தியன்னு சொல்லுவேன், சேர்க்க முடியுமான்னு கேட்குறேன். அந்த அம்மா ஒரு முற்போக்கு சிந்தனை உள்ள அம்மாவாக இருந்ததுனால நீங்கள் கொண்டுட்டு வாங்க நான் சேர்த்துக்கிறேன்னு சேர்த்துக்கிட்டாங்க. ஸோ நான் அன்னைக்கு முடிவெடுத்து இன்னைக்கு வரைக்கும் என் குழந்தைக்கு எங்கள் ஜாதியை சொல்லி எதை சொல்லியுமே நாங்கள் பேசுனதும் கிடையாது, தெரியவும் தெரியாது. ஏன் சேர்க்க முடியாது? நம்ம ஜாதியெல்லாம் தூக்கி போட்டு கல்யாணம் பண்ணுறோம், ஆனால் நம்ம குழந்தைங்க வந்தோடனே என் ஜாதியை போடுறதா ஓன் ஜாதியை போடுறதா? இல்லை ஜாதி போடாமல் வந்து அது போராடி பாருங்க. ஒரு லவர் இல்லை, ஒவ்வொரு லவர்ஸ் இது மாதிரி போராடி பாருங்க, மெதுவாக இந்த கொஸ்டின் வந்து வருமா வராதா? ஆனால் நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க, மெதுவாக சோரம் போயிடுறீங்க. பின்னாடி ஃபியூச்சர் பிரச்சனை வரும், நாளைக்கு கல்யாணம் பண்ண முடியாது, உங்களுக்கு வந்த பிரச்சனையை அந்த குழந்தைக்கு கொடுக்க நீங்கள் தயாராக இருக்கிறது இல்லை. நீங்கள் ஆக்சுவலாக இது இந்த இடத்துல ஒரு விஷயம் கவனிக்கணும். பெருவாரியான நிறைய கலைஞர்கள் வந்து இந்த ஜாதி மறுப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தன்னுடைய சொந்த வாழ்க்கையிலேயே எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. இப்போ சேரன் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கிறதுங்கிறது இப்போ பெரும் போராட்டத்துக்குரிய காலகட்டத்திலே கூட ஜாதியை போட மாட்டேன்னு சொன்னார். பிரகாஷ்ராஜ் கூட அவருடைய குழந்தைக்கு வந்து ஜாதி போடலை ஸ்கூலில். கமல்ஹாசன் ரொம்ப காலத்துக்கு முன்னாலே குழந்தைக்கு ஜாதி போடலை. இதை நம்ம கவனிக்கணும். ஏன்னா அவங்க ஏதோ படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு மட்டும் நினச்சிட்டு இருக்கோம். பட் நிறைய கலைஞர்கள், நான் இவங்க தவிர நான் இன்னும் சில பேருடைய பெயரை சொல்லலை, அவங்க எல்லாமே கூட தங்களுடைய பிள்ளையினுடைய ஜாதியை நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லி அதுக்கான ஒரு பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் சேர்த்து படிக்க வச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. இங்கே இப்போ 3 ரெஃபரன்ஸ் சொல்லிட்டானே, சேரன், பிரகாஷ்ராஜ், கமல்ஹாசன் 3 பேருமே. ஆக்சுவலாக ஜாதி பேர் போடாமலே மெட்ராஸில் நிறைய பள்ளிக்கூடங்கள் சேர்த்துக்கிற பள்ளிக்கூடங்கள்லாம் இருக்குது. இப்போ முன்ன விட அதிகம் அதெல்லாம் இருக்குது, இல்லாமல் இல்லை. உண்மையாக என்னென்னா நம்ம ஒரு ஜாதி போட்டால் நாளைக்கு சேஃபு, யாராவது எதிர்ப்பாங்க, நான் வரையும் நம்ம வர முடியாது. இல்லை நிதர்சனத்தை சொல்கிறேன். உங்கள் காதல் திருமணம் நீங்கள் செய்கிறப்போ எந்த ஒரு விஷயத்திற்காக ரொம்ப பயந்தீர்கள்? நீங்கள் காதல் திருமணம் செய்யும்போது முடிவெடுத்த போது எந்த ஒரு விஷயத்திற்காக ரொம்ப பயந்தீர்கள்? சார் எனக்கு வந்துட்டு 16 நாள் காரியம்லாம் பண்ணாங்க. என்னோட ரெக்கார்ட் நோட் புக்கு ட்ரெஸ்ஸு அதெல்லாம் கொண்டு போய் ஆற்றுல போட்டு எரித்து காரியம்லாம் பண்ணாங்க எனக்கு. ஆனால் எதுக்கு நான் ரொம்ப பயந்தோம் அப்படின்னா, எங்கள் ஊரில் ஒரு பழக்கம் இருக்குது. இந்த மாதிரி லவ் மேரேஜ் பண்ணிட்டு போனவங்க வந்துட்டு மறுபடியும் ஊருக்குள்ளே வரணும் அப்படின்னா கோயில் வாசலில் வந்து நின்றுட்டு விழுந்து கும்பிடணும், எல்லாரையும் பார்த்து விழுந்து கும்பிடணும். கிராமத்து ஆட்கள்லாம் உட்காந்துருப்பாங்க. அப்போ டிகிரியை முடிச்சிருந்தேன். இதை அப்போஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிருந்தது. சப்போஸ் நான் வந்துட்டு ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு தான் எங்கள் ஊருக்கே போனோம். நாங்கள் இது மாதிரி நம்மளை கூப்பிட்டாங்க அப்படின்னா இந்த விஷயத்தை வந்து நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் எனக்கு இருந்தது. ஸோ அதை வந்துட்டு ஒருத்தர் வந்து லைட்டாக சொன்னாங்க, அநேகமாக நீங்கள் வந்துட்டு போகிறத பார்த்தா கோயிலில் உங்களை கூப்பிடலாம் அப்படின்ட்டு. நீங்கள் கோயிலுக்கு கூப்பிடுங்க என்ன, அதுக்கப்புறம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டு வந்துட்டேன். ஆனால் எங்களுக்கு அந்த சம்பவம் நடக்கலை, கூப்பிடவும் இல்லை. நடைமுறை இருந்தது. இந்த பையனுக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாது அவங்க சொன்ன மாதிரி, இல்லை இந்த பொண்ணுக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாது. இந்த ஜாதியினால நமக்கு ஏதாவது பிரச்சனை வருமானு திங்க் பண்ணுற இடத்துல காதலர்கள் இருக்கிறது இல்லை, ஆனால் பேரண்ட்ஸ் இருப்பாங்க. ஓகே, அவங்க என்னன்னா இந்த பொண்ணு ஓடி போச்சுன்னா அடுத்து இருக்கவனை வந்து கட்டி கொடுக்க முடியாது, அடுத்து இருக்க பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்க முடியாது, நம்மளை சமூகத்தில் ஒதுக்கி வச்சிருவாங்க, நம்ம ஜாதிக்காரன் நம்மளோட பேச மாட்டான், நமக்கு நாளைக்கு எந்த சொந்த பந்தத்துக்கும் எந்த உறவும் இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸுக்கு தான் இவங்க காதல் திருமணம் செய்கிறப்போ ஜாதியை பற்றிய அதிக பயம் வரும். அதனால தான் அவங்க இவ்வளோ பிரச்சனை பண்ணுறது. அவங்களுக்கு காதல் ஜெயிக்கணும், அவங்கள பொறுத்தவரையில் தன்னோட ஜாதியும் தன்னோட அந்தஸ்தும் தன்னோட கௌரவமும் ஜெயிக்கணும், அதுக்கு தான் அவங்க போராடுறாங்க. வேற என்ன பயம் இருந்தது? நாம் சாதி விட்டு சாதி திருமணம் செய்கிறோம், அதனால் இந்த பிரச்சனை வந்து விடுமோன்னு ஒரு பயம் வந்திருக்குமே, அது என்ன பயம்?
ஜாதி வந்து கன்சிடர் பண்ணி ரொம்ப பயமாக இருந்தது. கண்டிப்பாக வந்து ஒத்துக்கவே மாட்டாங்க எங்கள் வீட்டில், ஃபேமிலியில் கண்டிப்பாக வந்து ஒத்துக்க மாட்டாங்க. மீறி பண்ணா கண்டிப்பாக வந்து ஒதுக்கி வச்சுட்டுவாங்க. ஒதுக்குறாங்க இந்த சென்ஸ். இப்போ வந்து யாருமே என்னோட கான்டாக்டில் இல்லை. ஈவன் அம்மா அப்பா கூட இல்லை. ஓ உங்களோட யாருமே கான்டாக்ட் யார் இல்லை. கான்டாக்டில் இல்லை. அண்ணா அக்கா அவங்களுக்கு கூட இல்லை. சேரன் சொன்ன மாதிரி அவங்களுக்கு இருக்க நெருக்கடி. இந்த தொடர் கண்ணியில என்னுடைய சங்கிலி அந்து போயிடக்கூடாதுங்கிற பயம் அப்பா அம்மாவுக்கு இருக்கு. இந்த சமூகத்துக்குள்ள தானே அவங்க வாழறாங்க.